அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக ராமநாதபுரத்தில் உள்ள கோல்டன் ஷாப்பிங் மாலுக்கு தான் மூவி பார்க்குறக்காக போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா அங்கே ஃபுட் கோர்ட் அவைலபிளாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பா, மசாஜ் பண்ணுற சேர்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்புறம் ஒரு ஜிகர்தண்டா ஷாப் தான் அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம சண்டே ஈவினிங் தான் போயிருந்தோம். க்ரௌடே இல்லாமல் வெறிச்சோடி தான் இருந்துச்சு. 5 to 6 ஷாப்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷாப்ஸ் மட்டும் தான் ஒர்க்கிங்கில் இருக்குது. மற்ற 3 ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்குற ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் யாருமே இங்கே வரதில்லை போல் அதிகமாக, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈவினிங் 5 o'clock 6 o'clock மேலே க்ரௌட் வரும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் போயிருந்த டயத்தில் க்ரௌட் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் ரோல் காம்போ ஆர்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஷாப்பில் ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிருந்தோம். சிக்கன் ரோல் காம்போ ரெடி ஆகிறதுக்கு 15 minutes ஆயிடுச்சு. அதுக்கிடையில் ஜிகர்தண்டா வாங்கி டேஸ்ட் பார்த்துருந்தோம். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நம்ம போய் ஃபுட் பிக்கப் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அவங்க சீசனிங்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் ரோல் ஆவரேஜான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபன்லேண்ட் அவைலபிளாக இருந்துச்சு. ஃபுட் சாப்பிட்டு முடித்தோன்னே கொஞ்சம் ஃபன்லேண்டுக்குள்ளே போய் தான் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் டைனோசர் பொம்மை வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்புறம் ஃபன்லேண்டில் கிட்ஸுக்கான நிறைய கேம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மணி பே பண்ணோம்னா அவங்க கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம இங்கே உள்ள கேம்ஸில் ப்ளே பண்ணிக்கிடலாம். அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 100, 200, 300, 500 அப்படின்னு நம்ம ரீசார்ஜ் பண்ணி ப்ளே பண்ணிக்கிடலாம். ஒவ்வொரு கேம்ஸ் ப்ளே பண்ணும்போதும் அதுக்கான பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஒவ்வொரு கேம்ஸில் நம்ம வின் பண்ணுற பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இங்கே கிஃப்ட் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பிளேஸுக்கு உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஓவராலாக கோல்டன் ஷாப்பிங் மாலில் பார்த்தீங்கன்னா ஃபன்லேண்ட் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஃபுட் கோர்ட்டில் ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஷாப்ஸ் எதுவுமே இப்போ இங்கே அவைலபிளாக இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் சவுதி அரேபியாவிலேருந்து பல வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோக்களை பார்க்க மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய்.